அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில 2 கட்சி தான் இருக்கு இப்போதைக்கு. ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு பிஜேபி. அவர்கள் சொல்வதில் முரண்கள் இருக்கின்றன. அமித்ஷா சொல்வதில் ஒரு முரண் இருக்கிறது. எடப்பாடி சொல்றதுல ஒரு முரண் இருக்கிறது. எனவே அது இன்னமும் முற்று பெறாத வளையம்தான். என்னென்ன கட்சிகள் வரப்போகுதுன்னு தெரியல. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமித்ஷா சொல்ற மாதிரி 39% ஓட்டுல இல்ல. என்ன காரணம்னா அவர் பிளைண்டா வந்து 18% போன 2024 அதிமுக பிஜேபி கூட்டணி என்டிஏ இது ஒரு 20 ஆக மொத்தம் 39ன்னு கணக்கு போடுறாரு. அப்படி வராது. ஒரு ஓட்டு திமுக கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு. எல்லாருக்குமா சேர்ந்து ஒரு ஆதரவு ஓட்டு. இவங்க எடுத்து வைக்கிற மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிற பிரச்சனைகள் அல்லது மக்கள் இவங்களை எப்படி பாக்குறாங்க. திரும்பி அமித்ஷா என்ன சொல்றாரு, திமுக எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில திரளணும்ன்றாரு. அதுல சீமானும் அடக்கம் தான், விஜயும் அடக்கம் தான். ஆனா அவங்க திரள மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். அது ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். அது ஒரு கற்பனாவாதம். ஒரு கட்சியா ஆட்சியிலிருந்து அகற்றணும்னா அதை எதிர்க்கிற எல்லா கட்சியும் ஒரு அணியில திரளணும். கூட்டணி சேராம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முயற்சி, அது எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா 2016 எடுத்த முயற்சி தாங்க. அதை தாண்டி முயற்சியே கிடையாதுங்க. நான் 62 கூட்டணி அமைப்புகளை பார்த்துட்டு வரேன் என்னோட ஸ்கூல் டேஸ். 67 அது ஒரு முழுமை பெற்று விட்டது. கூட்டணி யுகம் 67 நமக்கு பிறந்துருச்சு. அப்போ கிட்டத்தட்ட 60 வருஷம் நமக்கு கூட்டணி எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. கூட்டணி பரிசோதனையில தமிழ்நாடு வாக்கரசியல் 60 இயர்ஸ். அப்போ கூட்டணி அமைத்தல்ங்கிறது முக்கியம். அதிக சீட்டு கேட்கறது இயற்கை. ஆனா அதிக சீட்டு 234 464 பிறகுனா தான் நீங்க அதிக சீட்டு தர முடியும். 234 பிக்சடு இல்லையா? தமிழ்நாடு பூரா செல்வாக்கு அல்லது அறிமுகம் வைத்திருக்கிற 2 கட்சி திமுக அதிமுக வந்தாங்க. பிஜேபி கூட சில பகுதிகளில் வளர்ந்துருக்கு, சில பகுதிகளில் அதுக்கான பெரிய செல்வாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அநேகமா எல்லாருமே ஓரளவுக்கு சில பகுதிகளில் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துகிற கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு பூரா அறிமுகம் இருக்கு. ஆனால் டோட்டல் பர்சன்டேஜ் கம்மி. ஆவரேஜ் பார்த்தா 3 to 4% வருங்க காங்கிரஸ் கட்சிக்கு. அதை வச்சுட்டு அவங்க அதிகார பகிர்வு பற்றி பேசுறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. திமுக அதை அமைதியாக பார்க்குது. அவங்க எப்போவுமே இங்கே கூட்டணியிலிருந்து யாரையும் போகணும்னு சொல்ல மாட்டாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் நெருங்கி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்தந்த கட்சியினர் எப்படியாவது அதிக சீட்டை நாம் பெற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு களத்தில் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்தந்த தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலியமாக அது வந்து வெளிப்படுகிறது. முதலாவதாக அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன மாதிரியான ஒரு போக்கு போய் கொண்டிருக்கிறது? ஒரு பக்கம் அமித்ஷா அவர்கள் மோடி தலைமையிலான என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் மலரும், கூட்டணி ஆட்சி மலரும் என்று அவர் கூறியிருக்கிறார். தேதியையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் ஒரு சர்ச்சையான ஒரு விவகாரமாக பார்க்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் எந்த கொம்பனாலும் அதிமுக தனிப்பெரும் ஆட்சியாக அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த பேசுக்கு பிறகு அவர் ஒரு ரியாக்ட் பண்றாரு. என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது அஇஅதிமுக பாஜக கூட்டணி? பொதுவாக தேர்தல் நோட்டிபிகேஷன் வரும் வரைக்கும் எல்லா கூட்டணிகளும் க்ளோஸ்டு லூப், ஓப்பன் லூப், இந்த 2 கேட்டகரி தான். க்ளோஸ்ட் லூப்புங்கிறது முற்று பெற்ற வளையம், ஓப்பன் லூப்ங்கிறது முற்று பெறாத வளையம். எந்த கூட்டணியுமே முற்று பெறல. திமுக கூட்டணிக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் ஓரளவுக்கு அது முற்று பெற்ற வளையம் மாதிரி நமக்கு தெரியுது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில 2 கட்சி தான் இருக்கு இப்போதைக்கு. ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு பிஜேபி. அவர்கள் சொல்வதில் முரண்கள் இருக்கின்றன. அமித்ஷா சொல்வதில் ஒரு முரண் இருக்கிறது, எடப்பாடி சொல்றதுல ஒரு முரண் இருக்கிறது. எனவே அது இன்னமும் முற்று பெறாத வளையம்தான். என்னென்ன கட்சிகள் வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ தேமுதிக, பாமகவோட ஒரு பகுதி அன்புமணி பகுதி, அதே மாதிரி வந்து அமமுக, ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சி, இவர்கள்லாம் என்ன பண்ண போறாங்க? அவங்க எல்லா முடிவுமே வந்து தள்ளிட்டே தான் போறாங்க. தை பிறந்தால் வெளிப்பிறக்கும், இப்படி பொதுப்படையா சொல்லிட்டே வராங்க. ஆனா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 10%ஆவது இருக்கும் ஓட்டு. உங்களுக்கு நல்லா தெரியும், 5% ஓட்டு இருந்தாலே அது பெரிய டிஃபரன்ஸ். முதல் கூட்டணி 5% ஓட்டு டிஃபரன்ஸ் அப்படின்னா அரித்மெட்டிக்கலி அது 180 200 சீட்டு பிடிச்சிடும். ஏன்னா 100 ஓட்டு ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். ஒரு தொகுதியில் 100 ஓட்டுன்னு வைங்க. முதல் கூட்டணிக்கு 35 ஓட்டு கிடைச்சிருச்சு. இப்போ 2வது 3வது 4வது கூட்டணி கண்ணுக்கு தெரியுது. மீதி இருக்கிற 65 ஓட்டை தான் மற்ற கட்சிகள் பிரிக்கும்.
அப்போ அரித்மெட்டிக்கலி ஸ்பீக்கிங் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் 35 ஓட்டு வாங்குறவங்க வெற்றி. ப்ராக்டிக்கலாக 234 தொகுதியிலையும் வெற்றி பெறணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேண்டிடேட் மாறும். சட்டமன்ற தேர்தல் வரும்போது, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது கேண்டிடேட் மெரிட் வந்து ஒரு பெரிய ரோல். சில கேண்டிடேட்டுக்கு வந்து மெரிட் அதிகமாக இருக்கும், உள்ளூர் ஜாதியாக இருப்பாங்க, பணபலம் இருக்கும், அவருக்கு எதிராக நிற்கிற கேண்டிடேட்டை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க மக்கள். அப்போ அதில் வந்து ரிசல்ட் மாறும். எனவே தான் அந்த 180 170ன்னு 35% அதிகப்படியான பெர்சன்டேஜ் வாங்கினாலும் சீட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது உள்ளூர் நிலைமைக்கு ஏற்றவாறு 234 தொகுதின்னு இருந்தால் 170 180 தொகுதியில் தான் வெற்றி பெற முடியும். அது கூட்டணி. அப்போ ப்ராக்டிக்கலாக முற்றுப்பெற்ற வளையத்துக்கும் முற்றுப்பெறாத வளையத்துக்குமான வித்தியாசம் என்னன்னா, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமித்ஷா சொல்ற மாதிரி 39% ஓட்டுல இல்லை. என்ன காரணம்னா, அவர் பிளைண்டா வந்து 18% போன 2024 அதிமுக பிஜேபி கூட்டணி என்டிஏ இது ஒரு 20 ஆக மொத்தம் 39ன்னு கணக்கு போடுறாரு. அப்படி வராது. ஏன்னா 2 தேர்தல்லையும் நிலைமை வேற. 2021 2024 நீங்க பார்க்கணும். நான் 2021 தான் எப்போதும் எடுப்பேன். ஏன்னா அதுல தான் அந்த கேண்டிடேட் மெரிட் எல்லாம் நமக்கு தெரியும். எம்பி கேண்டிடேட் யாருன்னே தெரியாம கூட ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க. எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரியாம ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ ஒரு நகராட்சின்னு வந்தாலும் அதே நிலைமை தான். யாரு சேர்மன்னு தெரியாம ஓட்டு போட மாட்டாங்க, யாரு கவுன்சிலர்னு தெரியாம ஓட்டு போட மாட்டாங்க. அந்த இண்டிவிஜுவல் ரோல் இருக்குங்க அதுல. அப்போ மிக இயல்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்டோட ஜாதி, எம்எல்ஏ கேண்டிடேட்டோட உள்ளூர் செல்வாக்கு, அவருக்கு கெட்ட பேர் இருக்கா நல்ல பேர் இருக்கா, இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2021. 24 கம்பேர் பண்ண முடியாது. ஒன்று. 24 வந்து அண்ணாமலை தனி கூட்டணி அமைச்சு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற ஸ்டாண்டில் ஏராளமான நட்சத்திர வேட்பாளர்களோடு கூடிய வாக்கு வங்கி தான் அந்த 12%. ஆனாலும் வெற்றியே கிடைக்கல. இதே மாதிரியான 12% 2014 தேர்தலில் வந்துச்சு பிஜேபி கூட்டணிக்கு. 2 தொகுதி வெற்றி. ஒன்று வந்து நார்வேல ராதாகிருஷ்ணன், அவருக்கான தர்மபுரியில திரு அன்புமணிக்கான லோக்கல் செல்வாக்கும் அதிகம். இப்போ அதே தருமபுரியில வந்து சௌமியா அன்புமணியால வெற்றி பெற முடியல 2024. என்ன காரணம்னா இந்த நுணுக்கமான வேறுபாடு தாங்க காரணம். ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசம், ஒரு 20-25,000 ஓட்டுல வந்து தோத்துருவாங்க. சொற்ப வாக்கு வித்தியாசம் தான் மாணிக்கத்தாவூர் ஜெயிக்கிறார் விருதுநகர்ல, திமுக கூட்டணி தான். இதெல்லாம் தான் இதுக்குள்ள இருக்கிற நுணுக்கமான வேறுபாடு. அப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2026 தேர்தலில் பிற கட்சிகளை உள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் மாற்று ஏற்பாடாகவும் இருக்கிறது தாவேகா. அது வந்து 2024 கிடையாது. ஆப்ஷன் இருக்கு. நிறைய பேர் அதிமுகல இருந்து போய் சேர்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். என்ன அவங்களுக்கு லோக்கலா ஏதாவது ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். நமக்கு மீடியா வெளிச்சத்துல அவங்க இல்லாம இருப்பாங்க. ஆனா லோக்கலா ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். தாவேக்காவுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ண போது அதெல்லாம் நம்ம இன்னும் ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டை வந்து தாவேக்கா அணி பெறும். என் கணக்கு அது 10-15%. மற்றவங்க கணக்கு வேறுபடுது. 20, 25, 30 ஆளுக்கு ஒரு ஃபிகர் சொல்றாங்க. 15ன்னு வச்சா கூட அது வந்து ஒட்டுமொத்த அந்த 4 கார்னர்டு கண்டெஸ்ட்ல அது பெரிய ரோல். 10ன்னு வச்சா கூட பெரிய ரோல் தாங்க. ஏன்னா அது வந்து 2வது இடத்துக்கு வர்ற கட்சியோட ஓட்டு வங்கியிலிருந்து அந்த ஓட்டு வங்கி அவங்க பெறப்போற ஓட்டு அந்த ஓட்டு வெற்றியை நோக்கி செலுத்துமா செலுத்தாதாங்கிறதுல 10% ஓட்ட விடும். இதுதான் இதோட உண்மையான சிக்கல் வந்து இதுதான். ஓகே. அப்போ கூட்டணி முற்றுப்பெற்ற கூட்டணி அது பலம், முற்றுப்பெறாத வளைய கூட்டணி அது பலவீனம். ஓகே சார், அப்போ எதிர்ப்பு வாக்குகளை திரு விஜய் அவர்கள் பிரிப்பாரு, பெரிய பெரிய அது வந்து இன்னும் திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் வரும்ன்ற ஒரு கருத்தும் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரக்கூடியவர். இப்பொழுது இந்த கூட்டணி முழுமை பெறாத நிலையிலும் சீட் ஷேரிங் ஒரு பக்கம், ஒரு தரப்பினர் 2 இரட்டை இலைக்கு ஒரு தாமரை என்ற அடிப்படையில் நிற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தெல்லாம் கூறிக்கொண்டு வருகிறார்கள். இப்போ பாரதிய ஜனதாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இப்போ அதிமுகவுக்கு ப்ரூவன் ஓட்டு 21%, இவங்க இப்போ 11.4ன்னு சொன்னாலும் இவங்க ஒரு ஆள் நீங்க சொல்றீங்க 8% 9% வரைக்கும் இருக்கலாம், 10% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனாலுமே வந்து வராது. 47% வந்து ப்ரூவன் ஓட்ஸ் இருக்கு டிஎம்கே அலையன்ஸுக்கு. 45ன்னு வச்சுக்கிட்டா கூட எப்படியும் 15 16 17% வித்தியாசம் வருது. இப்போ எப்படி அதை ஈடு செய்வாங்க?
சட்டமன்ற தேர்தல் அவ்வளவு பெரிய வித்தியாசம் வராதுங்க. நீங்க 2024 கம்பேர் பண்றதுனால அப்படி தோணுது. 21 கம்பேர் பண்ணுங்க. 21 கம்பேர் பண்ணா திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும், ஏன்னா அப்ப பாரதிய ஜனதா உள்ள இருக்கு, 2 பேருக்கு இடையில ஆவரேஜா 4 to 5% டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா சில தொகுதிகள், இப்போ உதாரணமாக 5000 ஓட்டு கீழ் உள்ள தொகுதி 29 தொகுதி திமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த 5000 ஓட்டு டிஃபரன்ஸ விஜய் வர்றதுனால 20,000 ஓட்டு டிஃபரன்ஸா மாத்திட்டாருன்னு வைங்க. இதுதான் உண்மையான பிரச்சனையே. இதாங்க 21லயும் அவர் கிடையாது. அப்போ 1ஆம் நம்பர் கூட்டணி 2ஆம் நம்பர் கூட்டணி 5000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ், ரைட்டு. ஆனா 3ஆம் நம்பர்ல வர்ற ஒருத்தர் அந்த 5000ங்கிற டிஃபரன்ஸ 10,000 மாத்தினாரு அப்படின்னா முதல் அணிக்கு 10,000 ஓட்டு டிஃபரன்ஸா மாறிடும். 10,000 பிளஸ் 5,000 15,000 ஓட்டு டிஃபரன்ஸா மாறிடும். இது நம்ம பிராக்டிகலா தொடர்ந்து பார்த்து வர்ற விஷயம் தாங்க. 2006 கூட இதுக்கு ஒரு உதாரணம். விஜயகாந்த் 10%, 8% நாங்க ஓட்டு, ஒரே ஒரு தொகுதி தான் அவர் வெற்றி பெற்றாரு. ஆனா அது என்டையர் டேபிளையுமே தலைகீழா மாத்துச்சு. அப்போ இதுல எதிர்ப்பு ஓட்டு, யார் ஓட்டை யார் பிரிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியோட கூட ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஓட்டிங், ஒரு ஓட்டு திமுக கூட்டணி, திமுக கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு, எல்லாருக்குமா சேர்ந்து ஒரு ஆதரவு ஓட்டு, இவங்க எடுத்து வைக்கிற, மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிற பிரச்சனைகள் அல்லது மக்கள் இவங்களை எப்படி பார்க்கறாங்க. ஆட்சி கட்சிங்க அதிருப்தி இருக்கு, எங்க ஊர்ல இவர் சரியில்லை, ரொம்ப ஆட்டம் போடுறாரு, இப்படி பல காரணங்கள் எதிர்ப்பு ஓட்டுக்கு இருக்கு. அதே நேரத்தில் இல்லைங்க இவங்க தான் பிரைம் டிஃபெண்டரு, மாநில நலன்கள், மொழி உரிமை இதெல்லாம் பாதுகாக்கணும்னா இவங்க தான், மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும்னா திமுக கூட்டணி தான், இப்படி ஒரு ஆதரவு நிலைப்பாடு அதுக்கு இருக்கும். முதலமைச்சர் கேண்டிடேட் ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியா, விஜயா, சீமானான்னு பார்த்தா இல்லைங்க அது ஸ்டாலினுக்கு தான் அந்த மெரிட் வரும். அப்போ ஸ்டாலினுக்கு தான் மெரிட் வரும்னு 40% சொன்னா கூட 60% மெரிட் வரலன்னு சொல்றதா தான் அர்த்தம். ஆனா அந்த 60% ஒரு இடத்துல குவியாது. திரும்பி திரும்பி அமித்ஷா என்ன சொல்றாரு, திமுக எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில திரளணும்ன்றாரு. அதுல சீமானும் அடக்கம் தான், விஜயும் அடக்கம் தான். ஆனா அவங்க திரள மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். அது ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான், அது ஒரு கற்பனாவாதம். ஒரு கட்சியா ஆட்சியிலிருந்து அகற்றணும்னா அதை எதிர்க்கிற எல்லா கட்சியும் ஒரு அணியில திரளணும். இது சொல்றதுக்கு பெரிய ஞானம்லாம் தேவையே கிடையாதுங்க. சின்ன பிள்ளை கூட சொல்லிடுறோம் இல்லையா. நமக்கு 50% மேல ஆதரவு உள்ள கட்சிகள் இந்தியாவிலே இல்லைங்க. எல்லா கட்சியுமே 35 40 இதுக்குள்ளதான் நிற்கும். தனிப்பட்ட கட்சின்னு பாத்தீங்கன்னா 30 தான் இருக்கும். அதுக்கு தானே கூட்டணியை சேர்றோம். கூட்டணி சேராம தமிழ்நாட்டுல ஒரே ஒரு முயற்சி, அது எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா 2016 எடுத்த முயற்சி தாங்க. அதை தாண்டி முயற்சியே கிடையாதுங்க. நான் 62ல இருந்து கூட்டணி அமைப்புகளை பார்த்துட்டு வரேன், என்னோட ஸ்கூல் டேஸ். 67ல அது ஒரு முழுமை பெற்று விட்டது. கூட்டணி யுகம் 67லே நமக்கு பிறந்துருச்சு. அப்போ கிட்டத்தட்ட 60 வருஷம் நமக்கு கூட்டணி எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. கூட்டணி பரிசோதனையில தமிழ்நாடு வாக்கரசியல் 60 இயர்ஸ். அப்போ கூட்டணி அமைத்தல்ங்கிறது முக்கியம். அதிக சீட்டு கேட்கறது இயற்கை. ஆனா அதிக சீட்டு 234 464 பிறகுனா தான் நீங்க அதிக சீட்டு தர முடியும். 234 பிக்சடு இல்லையா. அப்ப அப்படின்னு வரும்போது மேஜர் பார்ட்டி ஒரு 160 சீட்ல நிக்குதுன்னா பேலன்ஸ் 74 சீட்டு, ஒரு 75 சீட்டு தான் எல்லா கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து பிரிச்சு கொடுக்க முடியும். அப்போ 2 நேஷனல் பார்ட்டி இருக்கு, ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பிஜேபி. காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டோ அவ்வளவு சீட்டு தான் பிஜேபிக்கும் தருவாங்க அதிமுக கூட்டணியில. பிஜேபிக்கு எவ்வளவு சீட்டோ அவ்வளவு சீட்டு தான் காங்கிரஸுக்கு திமுக தருவாங்க. என்ன காரணம்னா நேஷனல் பார்ட்டி எப்போதுமே மக்களவை தேர்தலில் தான் அவங்களோட இமேஜோ இல்லைன்னா அவங்களோட பிம்பமோ இல்ல பிரதமர் வேட்பாளரோ நமக்கு தேவைப்படுவாங்க. ரீஜனல் பார்ட்டி, மாநில கட்சி எப்போதுமே சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சியின் இமேஜ் என்னவோ அதுக்கு தான் ஓட்டு. இப்போ அதிமுக இமேஜுக்கு பிஜேபிக்கு ஓட்டா, பிஜேபி இமேஜுக்கு அதிமுக ஓட்டா? நிச்சயமா அதிமுக இமேஜுக்கு தான். அதே மாதிரி தானே காங்கிரஸ் இமேஜுக்கு திமுக ஓட்டா, திமுக இமேஜ் காங்கிரஸுக்கு ஓட்டா? காங்கிரஸ் சொல்லலாங்க நாங்க இருந்தா தாங்க ஜெயிக்க முடியும், அது கிடையாது. அப்ப ஒரு ஒரு அஸ்யூமிங் காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு வெளியில போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோம். அஸ்யூமிங் அசம்ஷன் தான். எங்க போவாங்க? அதிமுக கூட்டணி போக முடியுமா? பிஜேபி இருக்கு. தாவேகா கூட்டணிக்கு போகலாம். தாவேகா கூட்டணிக்கு போனா ஏற்கனவே தாவேகா கூட்டணியே இப்ப நிரம்பி வெளியிற மாதிரி தெரியுது. அதாவது பிற கட்சியில இருந்து போனவங்க
தாவேக்கா ஃப்ரெஷ் பார்ட்டி தானேங்க. ஆமா. விஜய் வந்து எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான தலைவர் தானே. ம். அது புது மாதிரியான தலைவருக்கு எல்லாம் ஓல்டு தலைவர்களா முட்டு கொடுத்தா அப்புறம் என்ன புது மாதிரி அதுல? ம். ம். அவங்களோட புல்ஸ் அண்ட் பிரஷர்ஸ் வந்துரும்ல. இப்ப செங்கோட்டையன் அவருக்கு வேண்டிய ஒரு 5 பேருக்கோ 6 பேருக்கோ 10 பேருக்கோ தாவேக்கால சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாரா மாட்டாரா? நிச்சயமா பண்ணுவாரு. பண்ணிதான் நானும், வேற வழி கிடையாதுங்களே. இல்லாம அவர் எப்படி வந்து பொலிட்டிக்கல் லீடரா சர்வை பண்ண முடியும்? ம். 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 அப்படி 10 பேருக்கு சீட்டு போயிடுச்சுன்னா தாவேக்கால வந்து எவ்வளவோ காலமா உழைச்சிட்டு இருப்பாங்களே. விஜய் என்ன சொல்றாரு? என் ரசிகர்களுக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன்னு சொல்றாருல. அப்ப தாவேக்கால எவ்வளவு காலமா உழைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான சீட்டு தானே அதுல பாதிக்கப்படும். அப்ப அங்க அதிருப்தி வருமா வராதா? நிச்சயமா வரும். நிச்சயமா வருங்க. சீமாங்கட்சியில மட்டும் தாங்க அதிருப்தி வராது. என்ன காரணம்னா அவர் கூட்டணி வைக்கிறது இல்ல. தாவேக்கா இப்ப போற போக்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேரதான் போறாங்க. இப்ப நேத்துல இருந்தே எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க. ம். அப்ப மிக இயல்பாக அங்க அதிருப்தி வரும். ஒண்ணுமே தொடர்ந்து இல்லைங்க. செங்கோட்டையனும் ஹிண்ட் குடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அவரும் அதே ஸ்லோகன தான் சொல்றாரு. இந்த மாத இறுதிக்குள் பலரும் வர இருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் இந்த பாரதிய ஜனதா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்தவாறு இந்த சட்டமன்ற தேர்தல்ல இபிஎஸ் எங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு. 26லயும் கூட்டணி கிடையாது, 31லயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர், டெல்லிக்கு 3 கார் மாறி அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை அமைத்திருக்கிறார். அப்போ அவர் காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு. இந்த முறை அவர் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர்லாம் குடுக்க முடியாது. நீங்க சொல்வது போல கடந்த முறை எப்படி 20, 25 சீட்டுக்குள்ளார மாதிரிலாம் வந்து உள்ளடக்க முடியாது. சதவீதத்திற்கு ஏற்றவாறு எங்களுக்கு சீட்டு பகிர்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சீட் ஷேரிங் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க சார். 50, 60 சீட்டு பிஜேபிக்கு தரதாக வச்சுக்குவோம். அதுவும் அசம்ஷன் தான். அதிமுக கூட்டணியில 60 சீட். அப்போ 234ல 60 போனா மீதி எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 166 170ன்னு வச்சுக்குவோம். ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு போட. 170, இது ஒரு 60, 230. இந்த 170 சீட்டை பகிர்ந்து கொள்வதற்கு உடனடியா பாமக அன்புமணி தேவையா தேவையில்லையா? பிஜேபியோட குறைவான சீட்டுக்கு அன்புமணி ஒத்துக்குவாரா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்துக்கிட்டாருல்ல. நாடாளுமன்ற அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடம் கொடுத்தது திமுக. அப்படின்னா இப்ப 60 இடம் கொடுக்கணும் சட்டமன்ற தேர்தலில். சாத்தியமே கிடையாதுங்க அது. விசிகாக்கு எத்தனை சீட்டுங்க கொடுத்தாங்க திமுக? 2. நாடாளுமன்ற பெருக்கினீங்கன்னா 12. சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு இடம் கொடுப்பாங்க? 2 ஃபார்முலாவும் வேற வேறங்க. அதை குழப்பவே வேண்டியதே கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கு வேற ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா, ஒரு திமுகவோ அதிமுகவோ தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள்ல அவங்க போட்டி போடுவாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல அதுல வந்து வேற பேச்சே கிடையாது, வியாக்கியானமே கிடையாது. அப்படின்னா அது 160. அப்போ பிஜேபிக்கு என்ன இடம் கொடுத்தாங்களோ அந்த இடம் பிஜேபி நல்லா அழுத்தி கேட்குதுங்க, கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா கட்சியும் அழுத்தி கேட்பாங்க. புதிய தமிழகம் அழுத்தி கேட்கும், புதிய நீதி கட்சி அழுத்தி கேட்கும், ஐஜேக்கு அழுத்தி கேட்கும். அழுத்தி அயன் பாக்ஸ் அதிமுக சட்டையே வந்து ரொம்ப கஞ்சி வரப்பா மாறிடும், போடக்கூட முடியாது. அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாதுங்க. ஆனா அமித்ஷா ஏன் அது அப்படியான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாருன்னா, அவர் தேசிய லெவலில் அப்படி எடுத்து பழகியிருக்காரு. அழுத்தினா வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாரு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இங்க கூட்டணி எக்ஸ்பெரிமெண்ட் 60 வருஷமா நம்ம பண்ணியிருக்கோம். அமித்ஷாவை விட அதிகமான கூட்டணி ஏற்பாடுகளை திமுக அதிமுகவும் பார்த்திருக்கோம் இல்லையா? 67ல இருந்து பாக்குறோம்லங்க. எத்தனை கூட்டணி ஏற்பாடுகளை பார்த்திருக்கோம், எத்தனை ஃபெயிலியரை பார்த்திருக்கோம், எத்தனை சக்சஸ பார்த்திருக்கோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி அதனாலதான் அமித்ஷாவை பார்க்க மாட்டேன்றாரு. அவர் வேலுமணியை தான் விடுறாரு. வேலுமணி போய் கேட்டுட்டு வந்து சொல்லுவார், அவ்வளவுதான். வேலுமணிக்கு இது எப்படி தெரியாம இருக்கும், அவரு சீனியர் லீடர். அப்ப அமித்ஷா ஏன் வந்து இது அவருக்கு தெரிந்தும் தெரியாத மாதிரி ஏன் இருக்கிறாரா, அது நமக்கு அது எனக்கு புரியல. ஆனா அமித்ஷாவோட அடுத்த வருகை எப்போ இருக்கும்னு நான் யோசிச்சு பாக்குறேன். இப்போ பிப்ரவரி மாசம் நோட்டிபிகேஷனுங்க, ஏப்ரல் மாதம் 1வது வாரமோ 2வது வாரமோ தேர்தல். ஏப்ரல் மாதம் ஃபுல்லா தேர்தல் வாரம், 3வது வாரம்னு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதியில இருந்து 3வது வாரம் வரைக்கும் வேற எதுவும் பேச முடியாது. மார்ச் மாதமும் எதுவும் பேச முடியாது. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்த உடனே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். ஆமா, அதுக்கு பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளியில ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தேர்தல் வந்துடும், அதாவது வெஸ்ட் பெங்கால். அப்போ அது 5 கட்டம்.
அதுல கடந்த முறை முதல் 7, 8 கட்டம் வச்சிருந்தாங்க. இப்ப 5 கட்டம்ன்றாங்க. சரி 6 கட்டம் வைங்க. அதுல ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம தேர்தல் வரும். 2வது கட்டமோ, 3வது கட்டமோ நம்ம தேர்தல் சேர்ந்துரும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து. அப்போ இனி வந்து அமித்ஷா வருவதற்கான அது அவருக்கான வசதி வெஸ்ட் பெங்கால்ல கான்சன்ட்ரேஷன். ஏன்னா அவங்க பிஜேபி அங்க ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. எதிர்க்கட்சி. அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வர போறதுங்கிறது இன்னும் 2 தடவை வரலாங்க. அதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓ. ஆனா அந்த 2 தடவையில அதுக்குள்ள கூட்டணி, தொகுதி பங்கீடு எல்லாமே முடிஞ்சிரும். 2வது அமித்ஷா இங்க வந்து தான் அழுத்தி தொகுதிகளை வாங்கணும் இல்லையா? டெல்லியில இருந்து போன் பண்ணி பேச வேண்டியதானே? இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி கூப்பிட வேண்டியதானே? இன்றைய தேதிக்குங்க எடப்பாடி பழனிசாமி இவ்வளவுதான் சீட்டுன்னு சொல்லிட்டாரு. அதுல ஒரு 5 சீட்டு முன்ன பின்ன இருக்கும். அது மனசுல வச்சிருந்தாங்க. நான் வந்து 98 தேர்தல் பங்கீடு முழுமையா கூட இருந்து பார்த்திருக்கேங்க. தொகுதி பங்கீடு நம்பர் கூட முக்கியம் இல்லை. நம்ம ஜெயிக்கக்கூடிய தொகுதி நமக்கு வேணுங்கிறது அதுல முக்கியம். 20 தொகுதி வாங்குறோம். 20 நமக்கு செல்வாக்கான தொகுதி. 20க்கு 20 வெற்றி வாய்ப்பு இருக்கு. 40 தொகுதி வாங்குறோம். 10 தொகுதி தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. எது பெட்டர்? நிச்சயமா 20க்கு 20 வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் பெறுவதுதான். சரிங்க. இப்போ பாமகவுக்கு சீட்டு கொடுக்குறோங்க. அவங்க கேட்ட தொகுதி கொடுத்துடுறோம். கன்னியாகுமரியில 6 தொகுதி நிக்கட்டும். திருநெல்வேலியில 4 தொகுதி வட தமிழகத்துல பாமகவுக்கு இருப்பு இருக்கு. அப்ப வேற எங்கெங்க போக முடியும்? திண்டுக்கல்ல கொடுத்தாங்க பாமகவுக்கு. அதிமுக முதல் வெற்றி பெற்ற தொகுதி, சென்டிமெண்டல் தொகுதி, தோத்து போச்சு. அது எப்படி ஜெயிக்க முடியுங்க? தமிழ்நாடு பூரா செல்வாக்கு அல்லது அறிமுகம் வைத்திருக்கிற 2 கட்சி திமுக, அதிமுக வந்தாங்க. பிஜேபி கூட சில பகுதிகளில் வளர்ந்துருக்கு, சில பகுதிகளில் அதுக்கான பெரிய செல்வாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அநேகமா எல்லாருமே ஓரளவுக்கு சில பகுதிகளில் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துற கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு பூரா அறிமுகம் இருக்கு. ஆனா டோட்டல் பெர்சன்டேஜ் கம்மி. ஆவரேஜ் பார்த்தா 3 to 4% வருங்க காங்கிரஸ் கட்சிக்கு. அதை வச்சுட்டு அவங்க அதிகார பகிர்வு பத்தி பேசுறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. திமுக அதை அமைதியா பாக்குது. அவங்க எப்பவுமே இங்க கூட்டணியில இருந்து யாரையும் போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து கலைஞர் காலத்துல இருந்து அது அப்படிதான். அப்போ காங்கிரஸ் கட்சியில இந்த குரல்கள்லாம் வந்து அப்புறம் அது அடங்கி போயிடும். அதிமுகல பிஜேபி அதிக தொகுதிகள்லாம் கேட்கறது ஒரு வகையில கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்கும் சேர்த்து கேட்கறாங்க. இப்ப அண்ணாமலைக்கு முக்கியத்துவங்க இந்த புதுக்கோட்டை கூட்டத்துல பாத்தீங்களா? ஆமா, நிச்சயமா பெரிய முக்கியத்துவம். அப்ப அண்ணாமலை ஃபார்முலா என்ன? எங்களுக்கு 18% ஓட்டு இருக்குங்க. அப்ப ஈக்குவல் ஷேரு இல்ல அதிமுக எவ்வளவு போட்டியிடுதோ அதுக்கு ஏற்ப பிஜேபிக்கு இடம் கொடுக்கணும். இதான அண்ணாமலை சொல்லிட்டே இருந்தாரு. அப்படின்னா 100 சீட்டு கொடுக்கணும், இல்ல 90 சீட்டு கொடுக்கணும். அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அதிகமா தான் கேட்பாங்க. ஏங்க நான் கேட்டதே 20, நீங்க 15 தானங்க தருவீங்க. நான் 40ன்றேன், நீங்க 20 தருவீங்கிற நம்பிக்கை தான். சிக்கல் வந்து பிஜேபியில அவங்களோட ஓட்டு வங்கி, அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற வலதுசாரி ஓட்டு வங்கி தமிழ்நாட்டுக்கு பொதுவான ஓட்டு வங்கி கிடையாது. இப்ப இந்து ஓட்டு வங்கி இங்க 80% இந்துக்களா இல்ல வேற மதத்தினரா? 80% இந்துக்கள் தானுங்க. எல்லா கட்சியிலும் யாருங்க இருக்கா? இந்துக்கள் தான். இதில் தான். அப்போ மைனாரிட்டி ஓட் பேங்குங்கிறது இங்க வந்து 12 to 13% இருக்குங்க. அப்புறம் மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க. இதை தாண்டி ஓட்டு வங்கிங்கிறது நீங்க எவ்வளவுதான் டிவைட் பண்ணி பார்த்தாலும் இவ்வளவுதான் வருது. இதுக்கு பிறகு நீங்க ஏஜ் வயசு பார்க்கலாம். 18 வயசுல எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் லட்சக்கணக்கில் தான் இருக்காங்க 18 வயசு. 30 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 12-13% இருக்காங்க. 35 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 17-18% இருக்காங்க. மத்த எல்லாருமே ஒரு 40 வயசுக்கு மேல எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கட்சி இருக்குங்க. அவங்க அந்தந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஒரு 15-20% பேர் எதுவுமே முடிவு பண்ண மாட்டாங்க. கடைசி நேரத்துல முடிவு பண்ணுவாங்க. இதுதான் இங்க இருக்கிற நிலைமையே. இதுதான் அநேகமா நிறைய மாநிலங்கள்ல இந்த நிலைமை தான் இருக்கும். அப்போ அல்டிமேட்டா இதெல்லாம் எப்ப டிசைட் ஆகும்னா தேர்தல் நோட்டிபிகேஷன் இஷ்யூ ஆறப்பதான் டிசைட் ஆகும். இது அதாவது இன்னமும் இதுக்கு நாள் இருக்கு. அதனாலதான் திமுக கூட்டணியை வந்து அவங்க கரெக்டா அந்த வளையத்தை க்ளோஸ் பண்ணிடணும்னு பாக்குறாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி எவ்வளவு சொன்னாலுங்க, நாங்க கமிட்டி போட்டோங்க, இவங்களுக்கு எவ்வளவு சீட்டு சொல்லுங்கன்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? திமுக ஒரு கமிட்டி போட்டு பிற கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசினா தானே எவ்வளவு சீட்டு சொல்ல முடியும். திமுக ஒரு கமிட்டி போட்டு பிற கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசினா தானே காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டு சொல்ல முடியும். அதே நிலைமை தானே அதிமுகவுக்கும். யாரு கூட்டணிக்கு வராங்கன்னே தெரியாமலே பிஜேபிக்கு எடுப்புல 50 சீட்டு கொடுத்துருவாங்களா? இல்ல ஒரு சின்ன
சொல்லுங்க. சுருக்கிட்டு சார், இப்ப நீங்க சொல்றீங்க 5% டிஃபரெண்ட்னாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்ஜின் தரும். இப்ப டிவிகே உள்ள வர்றதுனால, இப்போ 5000, 6000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க திமுக, அத மேலும் விரிவடை செய்யும். இப்ப 10,000லேருந்து 20,000 என்கிற அளவுக்கு ஒரு கேப்ப உண்டாக்கிரும். அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கடந்த காலத்தோட நீங்க ஒப்பிட்டு நீங்க அத தெளிவா சொல்லியிருந்தீங்க. அப்போ ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்லி, அத தாரக மந்திரமாக அது தொடர்ந்து அவர் முழக்கம் விட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ 5% இப்போ நம்ம டிவிக்கு நீங்க சொன்னது போல 10லேருந்து 15% பிரிக்கிறாங்க அப்படின்னா, மேலும் அது இலகுவாயிடும்னு நீங்க அறுதியிட்டு உறுதிபட கூறுறீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேங்க. என்ன காரணம்னா, இப்ப நான் ஒரு புள்ளி விவரம் பழைய இது கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நான் சட்டமன்ற தேர்தல தான் எடுக்கிறேன். அதிமுகவிட திமுக 5000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அடைந்தது. திமுக வெற்றி அடைந்தது 29 தொகுதிங்க. 5000 வாக்குங்கிறது ஒரு 8000 வாக்கா மாறினா கூட திமுகவுக்கான அட்வான்டேஜ் கூடுமா கூடாதா? நிச்சயமா கூடும். வெறும் 8000 வச்சுங்க. அதாவது தாவேகா பிரிக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு 3000 ஓட்டு கூட கிடைக்குது. அப்படின்னா 8000 வாக்கு டிஃபரன்ஸ் வந்துரும். அப்போ இவங்க எப்படியான ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, இல்லைங்க தாவேகா பிரிக்க போறதே திமுக ஓட்டு தான் அப்படிங்கிற நேரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா அது இல்ல. ம். என்ன காரணம்னா, விஜய் யாருக்கு அப்பீல் பண்றாரு? அவரு இளம் வயதினருக்கு அப்பீல் பண்றாரு. அவரே தான் அத ஓப்பனா சொல்றாரு. அப்போ அவரோட அப்பீல் ஒரு 35 இயர்ஸ் கீழ, இல்ல 30 இயர்ஸ்க்கு கீழ அப்படின்னா, அகைன் அந்த 15% தான் வருது. ஏன்னா மொத்தம் அவர் தான் இருக்காங்க ஓட்டர்ல. ஓகே. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேட்டகரி நீங்க பாத்தீங்கன்னா, 10,000 வாக்குகளுக்கு கீழ வித்தியாசம். போன முறை திமுக வெற்றி அடைந்த தொகுதி 14ங்க. அப்ப 29, 14, 43 தொகுதி ஆவரேஜா 5000லேருந்து 10,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி. மத்ததெல்லாம் நான் விட்டுட்டேங்க. அதாவது 1,00,000 வாக்கு வித்தியாசம் அதெல்லாம் விட்டுட்டேன். 2,00,000க்கு 2,00,000 அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு நெருக்கடியா இருக்கிறது எந்த கட்சிக்கும் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல சென்ற தேர்தலில் வெற்றி அடைந்த தொகுதி. அப்போ ஏன் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க? ஏன் நம்ம தோல்வி அடைஞ்சாங்க? ஒரு அனாலிசிஸ் இருக்கும். கேண்டிடேட் தாங்க சரியில்லை, மாத்தணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இதே கேண்டிடேட் தாங்க, இந்தந்த பகுதிகளில் நம்ம கோட்டை விட்டுருக்கோம், அந்தந்த பகுதிகளில் நம்ம ஒர்க் பண்ணா போதும். இந்த இடத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லா தேர்தல்களையும் விட இந்த தேர்தல்ல எஸ்ஐஆர் என்ன பண்ண போகுதுன்னு யாருக்குமே தெரியல. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.